வணக்கம் அன்பர்களே. அதாவது மகர ராசிக்கு உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருக்கும் படிக்க தெரியும்ல, சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியும். மகர ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சிம்மம், கடகம், மேசம், விருச்சகம் இதில் இருந்தால் அந்த தசாபுக்தி நடக்கிறப்போ ரொம்ப சிரமம். இப்போ மகர ராசிக்கு என்ன நடந்துக்கிருக்குன்னா, 2ஆம் இடத்துல பணம் வர்ற இடத்துல நீங்கள் பணம்னு அலைஞ்சிங்கள பாம்பு உட்காந்துருக்கு. பணம் வர்றது சிரமம், குடும்பம் நடத்துறது சிரமம். தனம், குடும்பம், வாக்கு, நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கும். வாக்கு கொடுத்தா ஒரு இடத்துல ஒன்று சொன்னால் நிறைவேற்ற முடியாது. 8ல் கேது, ஆக்சிடெண்ட்டு, விபத்து, ஆயுள் குறைவு, முட்டுக்கட்டை, இதுதான் மகரத்துக்கு நடந்துக்கிருக்குது. இதுக்கு மேலே உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன திசை ஓடுது, சனீஸ்வரன் எங்கே உட்காந்துருக்காரு, அவர் வக்ரமா நீசமா, அதை நீங்கள் பார்த்துட்டு மகர ராசி அதிகமாக புலம்பல் வேண்டாம். ஏன்னா இப்போ வர்றது யதார்த்தம். நான் பதிவு போட்டேன். அன்பர்கள் அனைத்து பேர் என்ன சொல்லணும்னா மகர ராசிக்கு பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஆணோ பெண்ணோ இருவருக்கும் நீங்கள் உங்கள் சுயஜாதத்தை நீங்கள் பார்த்தா தான் ராசிநாதன் எங்கே உட்காந்துருக்காரு, வக்ரம் பெற்றிருக்காரா, நீசம் பெற்றிருக்காரா என்ற உண்மை தெரியும். குருமுருகன் ஜோதிடம். நன்றி, வணக்கம்.